இலங்கையின் பல பகுதிகளில் கடந்த ஒரு மாத காலத்தில் அடுத்தடுத்து இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களால் 22 மரணங்கள் பதிவாகியுள்ளதோடு 13 பேர் காயமடைந்துள்ளனர். இவற்றை பார்க்கும்போது நாட்டில் தற்போது அச்சம் நிறைந்த சூழல் உருவாகியுள்ளதாகவே தெரிகின்றது. அது மட்டுமின்றி இந்த துப்பாக்கிச்சூடுகள் இலங்கையின் தேசிய பாதுகாப்பிற்கும் பெரும் அச்சுறுத்தலாகவே மாறியுள்ளது. இவ்வாறான நிலையில் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் நிழலுலக குழுக்களின் மோதல்கள், அடிப்படைவாத குழுக்களின் செயல்பாடுகள், போதைப்பொருள் பயன்பாட்டு குழுக்களாலேயே மேற்கொள்ளப்படுவதாகவும் தெரிவித்திருந்தார். அதேவேளை கிழக்கு மாகாணத்தை மையமாக கொண்டு அடிப்படைவாத செயல்பாடுகளை முன்னெடுக்கும் குழுக்கள் தொடர்பான தகவல்கள் கிடைத்துள்ளன எனவும் இந்த விடயம் தொடர்பான தரவுகளை புலனாய்வு பிரிவினர் மற்றும் பாதுகாப்பு பிரிவினர் உறுதிப்படுத்தி வருகின்றனர் எனவும் அவர் தெரிவித்திருந்தார். இதுவரை இடம்பெற்ற அனைத்து துப்பாக்கி பிரயோகங்களிலும் 76 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த துப்பாக்கி பிரயோக சம்பவங்களுடன் நேரடியாக மற்றும் மறைமுகமாக தொடர்புடைய ஏனைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். நாடளாவிய ரீதியில் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்து வரும் நிலையில் போலீசாரும் பெருமளவில் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இருப்பினும் தற்போது நாட்டில் துப்பாக்கி கலாச்சாரம் பெருவாரியாக அதிகரித்துள்ளது. இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் வீதிகளிலும் வீடுகளிலும் விடுதிகளிலும் இடம்பெற்றதை கடந்து நீதிமன்ற கூண்டில் வைத்தே சுட்டு படுகொலை செய்யும் சம்பவங்களும் இடம்பெற்றிருந்தன. அந்த வகையில் இலங்கையின் பிரபல நிழலுலக தாதாவாக விளங்கிய கனயமுள்ள சஞ்சீவ என அழைக்கப்படும் சஞ்சீவ குமார சமரரத்ன கடந்த பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காகி கொலை செய்யப்பட்டார். கொழும்பு புதுக்கடை நீதவான் நீதிமன்ற விசாரணை கூண்டில் விசாரணைக்காக நின்று கொண்டிருந்த தருணத்தில் வழக்கறிஞர் வேடத்தில் சென்றிருந்த துப்பாக்கிதாரியினால் நீதிமன்றத்தில் வைத்து இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருந்தது. நீதிமன்றத்திற்குள் வைத்து துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டமையானது நாட்டில் பாரிய சர்ச்சையை தோற்றுவித்திருந்தது. இந்த நிலையில் இந்த துப்பாக்கிச்சூட்டை நடத்திய சந்தேக நபர்கள் நீதிமன்ற வளாகத்திலிருந்து தப்பிச் சென்ற போதிலும் 8 மணி நேரத்திற்குள் கைது செய்யப்பட்டனர். இந்த சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரியாக விளங்கிய இஷாரா செவ்வந்தி என்ற பெண்ணை கைது செய்வதற்கான விசாரணைகளை போலீசார் தொடர்ந்தும் நடத்தி வருகின்றனர். இஷாரா செவ்வந்தி இந்தியா அல்லது மாலைதீவுக்கு கடல் வழியாக சட்டவிரோதமான முறையில் தப்பிச் சென்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டு வருகின்றனர். அதேவேளை இலங்கையில் கடந்த 2024ஆம் ஆண்டில் 103 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதுடன் அந்த சம்பவங்களில் 63 பேர் உயிரிழந்துள்ளனர். அத்துடன் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களில் 46 பேர் காயமடைந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. 2024ஆம் ஆண்டில் பல பெரிய துப்பாக்கிச்சூடுகள் நடந்துள்ளன. சில பட்டப்பகலில் நடந்தன. துப்பாக்கி ஏந்தியவர்கள் பொதுமக்கள் முன்னிலையில் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் 22ஆம் தேதி அன்று தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் பெலியத்த வெளியேறும் இடத்திற்கு அருகில் 5 பேர் கொல்லப்பட்ட சம்பவம் மிகவும் பாரதூரமான ஒன்றாகும். இந்த சம்பவத்தில் நமது மக்கள் சக்தி கட்சியின் தலைவர் சமன் பெரேராவும் கொல்லப்பட்டார். மேலும் ஜூலை மாதம் 8ஆம் தேதி அத்துருகிரியவில் ஒரு அழகு நிலையம் திறப்பு விழாவில் தொழிலதிபர் சுரேந்திர வசந்த பெரேரா என்று அழைக்கப்படும் கிளப் வசந்த உட்பட 2 பேர் கொல்லப்பட்டனர். இந்த சம்பவத்தில் பிரபல பாடகர் கே சுஜீவா உட்பட 4 பேர் துப்பாக்கிச்சூட்டு காயங்களுக்கு ஆளானார்கள். இவ்வாறான சில துப்பாக்கிச்சூடுகள் சிசிடிவியில் பதிவாகியுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். பெரும்பாலான துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களில் ஈடுபட்டவர்களை கண்டுபிடித்து கைது செய்வதில் போலீசார் வெற்றி பெற்றுள்ளதாக போலீஸ் செய்தி தொடர்பாளர் கே புத்திக மனதுங்க தெரிவித்திருந்தார். கடந்த ஆண்டு நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் தொடர்பாக 50க்கும் மேற்பட்ட சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக அவர் மேலும் கூறினார். ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். 2024ஆம் ஆண்டின் கடைசி 3 மாதங்களில் மட்டும் இதுபோன்ற துப்பாக்கிச் சூடுகளுக்கு பயன்படுத்தப்பட்ட 3 T56 ரக துப்பாக்கிகளை மீட்டுள்ளதாகவும் ஒட்டுமொத்தமாக கடந்த ஆண்டு 20 T56 ரக துப்பாக்கிகளை மீட்டெடுக்க முடிந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். 2024ஆம் ஆண்டில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களின் எண்ணிக்கை முந்தைய ஆண்டை விட குறைவாக பதிவாகி இருந்ததாகவும் 2023ஆம் ஆண்டில் 120 துப்பாக்கிச் சூடுகளில் 54 பேர் கொல்லப்பட்டதுடன் 65 பேர் காயமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை 2022ஆம் ஆண்டு இலங்கையில் பொது சொத்துகளுக்கு சேதம் விளைவித்தல் மற்றும் பொது சொத்துக்களை கொள்ளையடிப்பவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்த முப்படையினருக்கு பாதுகாப்பு அமைச்சகம் உத்தரவிட்டிருந்தது. அத்துடன் வன்முறையில் ஈடுபடும் நபர்கள் மீதும் துப்பாக்கி பிரயோகம் நடத்த முடியும் எனவும் பாதுகாப்பு அமைச்சகம் உத்தரவு பிறப்பித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்.
மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.